السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம அவர் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக குறைவின்றி உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அவையோர்களே, மதரசத்து ரஹ்மானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழா 3 ஆலிமாக்கள் இதில் பட்டம் பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நிஸ்வான் மதரசாக்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பெண்களினுடைய கல்வியும் இந்த உலகத்திற்கு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் நாம் அறிந்ததின் காரணமாகத்தான் இது போன்ற பல மதரசாக்கள், தமிழகம் அளவில் நிறைய மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் பொறியாளர் நகர் ஜமாத்தார்களின் மூலமாக அல்லாஹ் இது போன்ற நிஸ்வானை நடத்தக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். பொதுவாக பெண்களின் கல்வி என்பது ஆண்கள் கல்வியை கற்பதை காட்டிலும் மிகச் சிறந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் எல்லோரும் ஏதோ ஒரு துறையில் தடம் பதித்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிகளில் முதலாம் அவர்கள் இருக்கிற காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த மனைவியையும் திருமணம் செய்யவில்லை என்கிற அளவிற்கு மிகச் சிறப்பை பெற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலம் அறிமுகம் ஆகுவதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அறிமுகம் ஏற்படுவதே ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அறிமுகமானார்கள். பொருளாதாரத்தில் மிகச் சிறந்து ஓங்கிய பெண்மணியாய் மக்காவில் வாழ்ந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. ஒரு நேரத்தில் தன்னுடைய பொருளாதார குழுவிற்கு ஒரு நபர் தேவைப்படுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு கண்காணிப்பாளராக ஆக்கி அனுப்பி தன் பொருளாதாரத்தை மேம்படுத்தியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே நேரத்தில் தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் செலவு செய்கிற மனப்பாங்கு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சம்பாதித்த எல்லா பொருளாதாரங்களையும் இந்த இஸ்லாத்திற்காக கொடுத்தார்கள். தன் அறிவால், தன் புத்தியால், தன் செயலால் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை உருவாக்க முடியுமோ, ஒரு பெண்மணி நினைத்தால் இந்த உலகத்தில் எதை பொருளாதாரத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு உதாரணம், இந்த உலகத்தில் தற்காலத்தில் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் பொருளாதாரம் சாதாரணமாக கிடைச்சிடாது, கல்வி என்கிற ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தியதின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறோம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய கல்வியில் தேர்ந்தவர்கள். அன்றைய காலங்களில் இருந்த வேதங்களை கற்று தேர்ந்தவர்களுடைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பொருளாதாரத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூடு சேர்ந்த வியாபாரத்தின் காரணமாகத்தான் மிகப்பெரிய பொருளாதார சீமாட்டியாக இன்றளவிற்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கல்வியில் செலுத்தி அந்த முக்கியத்துவம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின்
மனைவிமார்களில் ஆக சிறந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்தாலும் சிறந்த மனைவிமார்கள் என்பவர்கள் 2 பேர் தான், அன்னை கதீஜா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததற்கான காரணமே அவர்களுக்கு இருந்த அறிவில் தெளிவு, நீதித்துறையின் பரிபாலனம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணித்ததற்கு பின்னால் தேவைப்படுகிற சட்ட ஆலோசனைகளை, இஸ்லாம் சம்பந்த சட்ட ஆலோசனைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதே நேரத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்தரங்க பேச முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சட்டமாய் இந்த உலகத்தில் கொடுத்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா சஹாபாக்களும் அவர்களுக்கு முன்னால் சட்டத்தை தேடி கற்றி கொண்டார்கள் என்கிற வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரவணைப்பின் மூலமாக, அவர்களின் இருந்த தொடர்பின் மூலமாக எந்த அளவிற்கு இஸ்லாமிய கல்வியை தன்னால் கற்க முடியுமோ அந்த அளவிற்கு கற்று உள்வாங்கி இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவர்கள் இன்றைக்கும் சமுதாயத்தின் காவலராய் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான். கணவன் மனைவி சம்பந்தமான அந்தரங்க விஷயங்களை இந்த உலகத்தில் யாரும் பேசாத சூழ்நிலையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசினார்கள். காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி. எனவே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற கல்விகள் என்பது அவ்வளவு சாதாரணமானவைகள் அல்ல, மிகவும் பலம் வாய்ந்தவை. ஒரு குடும்பம் முழுமையாக பெற வேண்டுமானால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்விதான் அந்த கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்கலாம். உலக படிப்புகளில் எவ்வளவு படிப்பு வேணுகளாயும் படியுங்கள், தவறில்லை. அதே நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களையும் விளங்கிய கல்வியையும் கற்றுத்தருவது அந்த கணவனுக்கும் பெற்றோர்களுக்கும் கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தற்காலத்தில் ஃபாத்திமா அல் பிஹ்ரி என்பவர் முஸ்லிம் தான். முதலில் பல்கலைக்கழகங்கள் ஒன்றான அல் குவோராயில் கல்கத்தை முரோக்காவில் உருவாக்கியவர்கள் ஃபாத்திமா பிஹ்ரி என்பவர்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி. எனவே ஒரு கல்வியால் பெண்கள் கற்றுக்கொள்வார்களே ஆயின் அவர்களால் செய்ய முடியாத அளவிற்கு சாதனைகளை அவர்களால் செய்ய முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சுருக்கமா சொல்ல போனா, நடந்த அந்த தேர்வுல கடைசியா 48 வயசு வரைக்கும் கலந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த 48 வயசு அப்படிங்கிறது அவர்களுக்கு எவ்வளவு வேலை பளுக்கள் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்களாக இருந்தால் வெளியே சென்று விடுவோம். ஆனால் பெண்கள் குடும்பங்களை கவனித்து கணவனுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது, மாமனார் மாமியாக இருந்தால் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ஒரு பெண்ணால் முடியும் என்ற சாதனைக்கு உட்பட்டுதான் 38 வயசு, 48 அல்ல 38 வயசு பெண்மணியை சார்ந்த ஒரு பெண்மணி தான் இன்றைக்கு முதல் பரிசை பெறுகிறார். இது சின்ன வயசு பெண்கள்லாம் முதல் பரிசை பெறல, 38 வயசை சார்ந்த ஒரு பெண்மணி தான் முதல் பரிசை பெறுகிறார். எனவே அந்த அளவிற்கு பெண்களால் முடியுமானால் அவர்களுக்கு தாராளமாக கல்வியை கொடுங்கள். அவர்கள் நிலைத்தால் எதையும் சாதிக்க முடியும். எனவே அவர்களுக்கு முன்வந்து கல்வியை தருவதற்கு பெற்றோர்களும் கணவன்மார்களும் அதே நேரத்தில் பெண்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.